வணக்கம் மக்களே. பைகாட் மால்தீவ்ஸ் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் தான் சமீப காலமாக இன்டர்நெட்டில் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அந்த வேர்டு ஏன் ட்ரெண்டிங் ஆச்சு, அந்த ட்ரெண்டிங் ஆனதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இந்த வீடியோவில் காத்துட்ருக்குங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராவல் டெய்ல்ஸ் ஆஃப் ஆர்கே. நான் உங்கள் ராஜேஷ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக தர காத்துட்ருக்கேன். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் லட்சத்தீவுக்கு போயிட்டு அங்கே எடுத்த சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணுறாரு. போஸ்ட் பண்ண உடனே அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தோம் பயங்கர ட்ரெண்டிங்காக இருங்க. நம்ம 96 விஜய் சேதுபதிக்கு அப்புறம் மோடி அவர்களுக்கு தான் அந்த ஃபோட்டோஸும் வீடியோஸும் ட்ராவல் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பயங்கரமாக செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமாக அதை பாராட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்கூபா டைவிங் போகிறதுக்கு எதுக்குப்பா லைஃப் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவர் ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பாராட்டுறாங்க, இன்னொரு பக்கம் ட்ரோல் பண்ணுறாங்க. என்னதான் இது நமக்குள்ளே நடந்துகிட்டு இருந்தாலுமே திடீர்னு மூணாவது மனுஷனாக மால்தீவ்ஸ்லேருந்து சில மினிஸ்டர்ஸ்லாம் வந்து இந்த மோடி அவர்கள் போட்ட இந்த போஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரால் பண்ணுறாங்க. அதை வந்து கேலி நகை ஆக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் வந்து பார்க்கறதுக்கு கோமாளி மாதிரி இருக்கார். இந்தியாவில் வந்து டூரிசம்லாம் அந்த அளவுக்கு சிறப்பாக கிடையாது. இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூரிசம் செட் ஆகாது. அவங்களுக்கு ஒழுங்காக ஒரு ஹோட்டல் கூட மெயின்டைன் பண்ண தெரியாது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா இந்தியாவோட டூரிசம் பற்றியும் மோடி அவர்கள் பற்றியும் வந்து நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இந்த விமர்சனத்துக்கு அப்புறமா நம்ம ஊரில் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக அதுக்கு எதிர்ப்பு கிளம்புதுங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பைகாட் மால்தீவ்ஸ் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக்கை பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் வந்து பார்த்தோன்னா நம்ம சோஷியல் மீடியா பிரபலங்கள், அதாவது சோஷியல் மீடியா செலிபிரிட்டிஸ், இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், யூடியூப் செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், அவங்க நிறையா மால்தீவ்ஸில் போயிட்டு போஸ்ட் பண்ண ஃபோட்டோஸ் வீடியோஸ், அதாவது லட்சக்கணக்கில் வியூஸ் வாங்கின அந்த ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா டெலீட் பண்ணல, ப்ரைவேட்டில் போட்டு அவங்களோட எதிர்ப்பையும் அவங்க தெரிவிக்கிறாங்க. ஸோ அதனாலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைகாட் மால்தீவ்ஸ் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக ட்ரெண்ட் ஆகுது. இதனோட விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் அந்த மால்தீவ்ஸில் இருக்க 10,000 ஹோட்டல்ஸ் வந்து பார்த்தோன்னா புக்கிங் கேன்சல் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 1500 ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங்ஸுமே வந்து பார்த்தோன்னா ஒரே நாளில் கேன்சல் ஆகிருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த ஷாக்கிங்கை விட 10,000 பேரோட இந்தியாவிலேருந்து நமக்கு மால்தீவ்ஸ் போயிருக்கானுங்க அப்படின்ற ஒரு ஷாக்கிங் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஷாக்கிங் குறையிறதுக்குள்ள வந்து பார்த்தோன்னா நமக்கு இன்னொரு ஃபேக்ட் என்ன தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா, மால்தீவ்ஸ் வந்து பார்த்தோன்னா முழுக்க டூரிசம் நம்பி இருக்கிற ஒரு கண்ட்ரி. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா மால்தீவ்ஸ் கவர்மெண்ட்டை ரொம்பவே பாதிச்சிருக்கு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அதற்கு எதிர்வினை ஆட்டுறாங்க. என்ன பண்ணுறாங்க, இந்த மால்தீவ்ஸ் கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. எங்களுக்கும் இந்த மினிஸ்டர்ஸுக்கும் என்ன சம்மந்தம் கிடையாதுப்பா, அவர் பேசுனதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு தனிப்பட்ட கருத்து, அதுக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தமே கிடையாது, அதனால் எங்களை விட்டுருங்க. இதில் நடவடிக்கை என்ன பண்ணியிருக்கோம்னா அவங்கள சஸ்பெண்டும் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் வந்து பார்த்தோன்னா அடங்காமல் நிறைய பிரச்சனைகள் பைகாட் மால்தீவ்ஸ் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்குது. ஏன் இந்த மால்தீவ்ஸ் மினிஸ்டர்ஸ் மோடி அவர்கள் போட்ட இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா இவ்வளோ கடுமையான ஒரு விமர்சனம் வைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுந்துகிட்டே இருக்குது. இதற்கு அரசியல் ரீதியாக நிறைய காரணங்கள் இருக்கலாம். பட் நமக்கு தெரிஞ்ச இந்த டூரிசம் பேஸ் பண்ண சில விஷயங்கள் தான் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோவில் இப்போ நான் உங்ககிட்ட அடுத்து நான் சொல்ல போகிறேன். நான் மால்தீவ்ஸ் வந்து பார்த்தோன்னா டூரிசம் பேஸ் பண்ண கண்ட்ரி. நமக்கு பரப்பளவில் நமக்கு சென்னையை விட ஒரு சின்ன இடம்னு கூட சொல்லலாம், ஒரு சின்ன தீவுன்னு கூட சொல்லலாம். மக்கள் தொகையிலையுமே வந்து பார்த்தோன்னா நம்ம சென்னை மக்கள் தொகையோட ரொம்ப கம்மியான ஒரு மக்கள் தொகை கொண்டது தான் வந்து பார்த்தோன்னா இந்த மால்தீவ்ஸ். இந்த மால்தீவ்ஸோட வருமானத்தில், உள்நாட்டு உற்பத்தி வருமானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 90% சுற்றுலாத்துறை மட்டும் நம்பியிருக்குங்க. அதில் முக்கால்வாசி வந்து பார்த்தோன்னா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். அந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளோட வருமானத்தை வச்சு தான் அந்த மால்தீவ்ஸோட சுற்றுலாத்துறை மட்டும் இல்லை, அந்த மால்தீவ்ஸோட கவர்மெண்ட்டே ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு ஃபேக்ட் வந்து நமக்கு தெரிய வருது. ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ மோடி அவர்கள் வந்து பார்த்தோன்னா லட்சத்தீவுக்கு போயிட்டு அந்த போஸ்ட்டை போடுறாங்க. போஸ்ட்டை போட்ட உடனே வந்து பார்த்தோன்னா உலக அளவில் வந்து பார்த்து தேடு பொருளாக லட்சத்தீவுகள் ஆகுது. வேர்ல்டு வைடில் வந்து பார்த்தோன்னா அன்றைக்கி கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட ஒரு வார்த்தையும் வந்து பார்த்தோன்னா லட்சத்தீவு அப்படின்ற ஒரு வார்த்தையாகுது. ஸோ எல்லா வெளிநாட்டவர்களும் வந்து பார்த்தோன்னா லட்சத்தீவை நோக்கி தன்னோட பார்வையை திருப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிநாட்டவர்கள் மட்டும் கிடையாதுங்க, இந்தியர்களுமே வந்து பார்த்தோன்னா லட்சத்தீவு மோடி அவர்களே போயிட்டாருன்னா அப்போ நம்மளும் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணணும், நம்மளும் அவர் மாதிரி ஒரு வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க எல்லாருமே அடம்பிடிச்சு இப்போ எல்லாருமே வந்து லட்சத்தீவை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நாமளுமே வந்து பார்த்தோன்னா லட்சத்தீவை பற்றிலாம் வந்து அவரோட ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, புவியியல் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா எடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட மக்கள் வந்து பார்த்தோன்னா அப்போ எல்லாருமே வந்து லட்சத்தீவு பக்கம் போயிட்டாங்கடா, மால்தீவ்ஸோட அட்ராக்ஷன் குறைஞ்சிருமே அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் உடனே மோடி அவர்கள் போட்ட போஸ்ட்டுக்கு உடனே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி மால்தீவ்ஸில் இருக்க மினிஸ்டர்ஸ் எதிர்வினை ஆற்றியிருக்காங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சேன். அதாவது இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடந்தோம்ல, அதாவது அந்நிய குளிர்பானங்களை தவிர்ப்போம், இந்திய குளிர்பானங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இப்போ லட்சத்தீவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு போஸ்ட் போகிறதா இருக்கட்டும், அடுத்து நான் லட்சத்தீவுக்கு தான் போக போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட ட்ராவல் பிளான் எடுத்து மேற்கொண்டதாக இருக்கட்டும், எல்லாமே இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா நாம் சொல்ல வரது என்னென்னா, ஒன்று எடுத்துக்கக்கூடிய விஷயம், இன்னொன்று எடுத்துக்கக்கூடாத விஷயம். இந்த ரெண்டு விஷயத்தை தான் அடுத்து கொஞ்சம் நேரம் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்திய ஜனத்தொகையில், அதாவது சென்னை ஜனத்தொகை அளவுக்கு கூட இல்லாத ஒரு சின்ன ஒரு தீவில் வந்து பார்த்தோன்னா ஒரு டூரிசமை பேஸ் பண்ணி அவ்வளோ இன்கம் வந்து ஈட்ட முடியுது. அதுவும் வெறும் கடற்கரை, வெறும் காடுகளை மட்டுமே வச்சு வந்து பார்த்தோன்னா அவ்வளோ இன்கம்மை எடுக்க முடிஞ்சுதா அப்படின்னா, நம்ம இதில் வந்து பார்த்தோன்னா கடல் இருக்குது, மலை இருக்குது, சதுப்பு நிலம் இருக்குது, பாலைவனம் இருக்குது, சோலைகள் இருக்குது, ஆறு இருக்குது, அருவி இருக்குது. இப்படி எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்தும் கூட நம்மளோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நம்மளோட டூரிசம் வந்து கிடைக்கிறது வெறும் 4% தாங்க. அப்போ இதெல்லாம் என்ன பிரச்சனை உருவாகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே நம்ம நம்பி சார்ந்திருப்போம். எக்ஸாம்பிள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா, டாஸ்மார்க் அப்படின்ற ஒரே ஒரு பெரும் வருவாயை மட்டுமே நம்ம நம்பி நம்ம கவர்மெண்ட் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க. இப்போ தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் வருவாய் இல்ல, ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்கே ஆப்ஷன் எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ அப்போ நம்ம செகண்ட் ஆப்ஷன் உருவாக்கினா மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த முழு மது விலக்கு, அந்த மது ஒழிப்பு இதெல்லாமே நடக்கிறதுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மதுவுக்கு நிகரான ஒரு வருவாயை வந்து ஈட்டி தரக்கூடிய இன்னொரு துறையை வந்து பயங்கரமாக குளோரிஃபை பண்ணுறது மூலிமா மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ண முடியும். அப்படின்றப்போ அதுக்கு நிகரான ஒரு துறை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறை தான். காரணம் என்ன, நம்ம ஊரில் இல்லாத வளங்கள் வந்து பார்த்தா கிடையவே கிடையாது. எக்கச்சக்கமான வளங்கள் இருக்குது. இப்போ சொல்லப்போனால் அதை பாதுகாக்கிறது கூட நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு நிதி கிடையாது, நிதி ஒதுக்குறது கிடையாதுன்றது தான் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சோகமான விஷயம். நம்ம வந்து நம்ம ஊரில் டூரிசம் அப்படி இப்படின்னு நம்ம வந்து நிறையா வந்து நம்ம பில்டப் பண்ணிக்கலாமே தவிர, இன்னும் ப்ராப்பராக டூரிசம் அதனோட வேலையை அது செய்யவில்லை அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிதர்சனமான உண்மை. அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து அது மாலத்தீவு மினிஸ்டர் சொன்னாலும் சரி, இல்லை நான் சொன்னாலும் சரி, இல்லை வேறு யார் சொன்னாலும் சரி, நம்ம போய் பொதுவாக ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போனாலே நமக்கு தெரியும். ஒரு குப்பை எடுக்கிறதுலேருந்து அதுக்கு கரெக்டாக ப்ராப்பராக டிக்கெட் வாங்குறதுலேருந்து அந்த டிக்கெட் கலெக்ஷன் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக கவர்மெண்ட் கஜானாக்கு போதான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது வரைக்குமே வந்து பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சிடும். என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் லைனில், என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம டூரிசம் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். கேரளா கவர்மெண்ட் மட்டும் வந்து பார்த்தோன்னா அதில் எக்ஸப்ஷன். அவங்க வந்து பார்த்தோன்னா அவங்க கிட்ட இருக்க ஒரு பழைய பொட்டியை கூட வந்து பார்த்தோன்னா டூரிசமில் எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க வந்து பார்த்தோன்னா ஒரு டூரிசம்க்கு எக்ஸாம்பிளான ஒரு ஸ்டேட்டாக தான் வந்து பார்த்தோன்னா இந்தியாவிலே வந்து தனிச்சிருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போது மோடி அவர்கள் போட்ட இந்த ஒரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ஒரு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுருக்குங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா லட்சத்தீவுன்ற ஒரு இடத்த வந்து பார்த்தோன்னா மோடி அவர்கள் போட்ட அந்த ஒரே ஒரு போஸ்ட் வந்து பார்த்தோன்னா உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஸோ நீ அதிகப்படியான வெளிநாட்டவர்கள் லட்சத்தீவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டவர்கள் மட்டும் கிடையாது, இந்தியர்களும் நாமளுமே அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இனி அதிகமாக இருக்கிறதுனால அங்கே டூரிசம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே ஒரு ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா இந்தியா முழுக்க நம்ம பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா இந்தியா முழுக்க டூரிசம் டெவலப் ஆகும். டூரிசம் டெவலப் ஆகும்போது வந்து பார்த்தோன்னா நமக்கு இதிலேருந்து நமக்கு வர வருவாயை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் பன்மடங்கு நம்ம இயற்கையை பாதுகாக்கிறதுக்கும் சரி, அதை மேம்படுத்துறதுக்கும் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இதை செலவு பண்ண முடியுன்ற ஒரு கருத்து தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு விஷயத்தின் மூலயமா நான் எடுத்துக்கிட்டது. உங்களுக்கும் அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எடுத்துக்கக்கூடாத ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஊர் எஜுகேஷனில் வந்து பார்த்தோன்னா அரசியல் வந்துருச்சு, மெடிக்கலில் வந்து பார்த்தோன்னா அரசியல் வந்துருச்சு, விளையாட்டுத்துறையில் கூட அரசியல் வந்துருச்சுங்க. டூரிசம் ஒன்று, ட்ராவல் டூரிசமில் மட்டும்தான் அரசியல்னு ஒன்று இல்லாமல் இருந்தது. இப்போ எனக்கு என்னமோ வந்து பார்த்தோன்னா அதுலேயும் வந்து அரசியல் தலையீடுகள் வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லைகள் இல்லாமல் வந்து பயணிக்கிறது தான் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ட்ராவலரோட எண்ணமாக இருக்கும். எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் எல்லா நாடும் நம்ம நாடு, எல்லா ஊரும் நம்ம ஊர், எல்லா மக்கள் நம்ம மக்கள் அப்படின்ற ஒரு ஃபோர்சைட்டடான ஒரு மைண்டை உருவாக்குறதா வந்து பார்த்தோன்னா ட்ராவலோட அல்டிமேட் கோலாகவே நான் பார்க்குறேன். அந்த ஒரு இடத்துக்கே வந்து பார்த்தோன்னா நான் இனிமேல் மால்தீவ்ஸை புறக்கணிக்கிறேன், நான் வந்து இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்றது சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா என்னால் ஏற்றுக்க முடியாத ஒன்று தான். அவங்க பண்ண தப்புக்கு அவங்க ஆக்ஷன் எடுத்துட்டாங்க, அதோட முடிஞ்சது. இது வந்து பார்த்தோன்னா அரசியல் கட்சி, அரசு இந்த 2 அரசுகளும் பேசி அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிறாங்க. ஒரு மக்களாகிய நாம் என்ன பண்ணணும்னா, அங்கே இருக்க மக்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீ வந்து லட்சத்தீவுக்கு போக வேணான்னு யாருமே சொல்லல, ஆனால் மால்தீவ்ஸ்க்கு போகக்கூடாதுன்னு நம்ம யாரையும் சொல்லக்கூடாது. ஸோ அதனால் எல்லா மக்களையும் வாழ வைக்கணும், எல்லாருமே வாழணும், எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து திருப்பி இந்த இடத்துல வைத்துட்டு, யாதும் ஊரே யாவரும் கேளீர், இந்த ஒரு வாக்கியத்திலேருந்து, இந்த ஒரு வார்த்தையிலேருந்து தான், இந்த ஒரு வரிகளிலிருந்து தான் நம்மளோட மொத்த பண்பாடுமே பிறந்திருக்குன்னு நான் நம்புகிறேன், ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ அதையும் நீங்கள் நம்புவீங்கன்னு சொல்லிவிட்டு, இந்த மாதிரி நிறையா வீடியோக்கள், ஒரு ட்ராவல் வீடியோக்கு போயிட்டு நான் ஒரு இடத்த ப்ரொமோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல், ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ரொமோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல், எனக்கு தெரிஞ்ச இந்த ட்ராவல் இன்ஃபர்மேஷன்ஸ், ட்ராவல் நியூஸாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச அந்த நாலேஜை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச அந்த பொலிட்டிக்கலையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அதற்கான வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.